2.4ல தேர்ட் சம்மு ஃபைண்ட் த வேல்யூ. இப்போ அதை டிவைட் பண்ண சொல்கிறாங்க. -75 டிவைடட் பை 5. சரிங்களா? டிவிஷனே பண்ணிக்கலாம். நம்ம ஆன்சர் போடும்போது மட்டும் அந்த மைனஸ் ப்ளஸ்க்காக இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். 75 டிவைடட் பை 5. 1 5 ஆர் 5, பேலன்ஸ் 2 5, அப்புறம் 5 5 ஆர் 25. அப்போ இது எப்படி எழுதலாம்? -75 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 15. இந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், -100 டிவைடட் பை -20. இந்த மைனஸ் மைனஸாக கேன்சல் ஆகிடும். டிவைட் பண்ணிக்கலாம். 100 20. 5 20 சார் 100. அப்போது 5 ஆன்சர். இங்கேயும் அப்படி தான். 45 டிவைடட் பை -9. அப்போது 45 9ஆல் டிவைட் பண்ணால் 5 9 சார் 45 0. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -5. இங்கே -82 டிவைடட் பை 82. டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் -1. இங்கே 1 இருக்கு இல்லையா? -1. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சரு இது கிடைக்குதுன்றாங்க. அதாவது ஒரு நம்பர் தெரியல, இன்னொரு நம்பரு 130. ப்ராடக்ட் ஆஃப் 2 இன்டிஜர் இஸ் 135. சாரி, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஒரு நம்பர் தெரில, இன்னொரு நம்பர் இந்த 15 -15 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? -135 கிடைக்குது. அப்போது இந்த நம்பர் என்னான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 15 கீழே கொண்டு வந்துட்டு போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -135 டிவைடட் பை 15. -15 இல்லையா? மைனஸ் மைனஸ்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ டேரெக்டாக நார்மல் டிவிஷன் தான் இது. 135 டிவைடட் பை 15. 9 15 சார் 135 0. அப்போது என்ன விஷயம்னா, இந்த 9 இன்ட்டு -15 ஈக்குவல் டு -135. அந்த தெரியாத நம்பர் என்னது? 9. 5th சம்மில் என்னென்னா, 8 மணி நேரம் இருக்குது இல்லையா? 8 மணி நேரம் ஒரு டெம்பரேச்சரு ஈக்குவலாக ஒவ்வொரு ஹவருக்கும் ஈக்குவலாக டிக்ரீஸ் ஆகினுக்குது. சரிங்களா? ஒரு ஹவருக்கும் ஈக்குவலாக டிக்ரீஸ் ஆகினுக்குது. அப்போது இந்த 24 டிகிரி ஒரு ஹவருக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது 24 டிவைடட் பை 8 கேன்சல் பண்ணால் 3 டிகிரி. அப்போது ஒரு ஹவருக்கும் 3 டிகிரியாக டிக்ரீஸ் ஆகிருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு எலிவேட்டர் இருக்குது. லிஃப்ட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. இது எங்கே ரீச் ஆகுது? 250 -250 மீட்டர். -250 மீட்ரு இங்கே ரீச் ஆகும், இங்கே வந்து சேரணும். ஆனால் இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த 0ங்கிற பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகாமல் இது என்ன பண்ணுது? 15 மீட்ரு ப்ளஸ்ஸில். சரிங்களா? ப்ளஸ்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பூமி. சரியா? பூமி தரமட்டம். பூமிக்குள்ளே இந்த எலிவேட்டர் போகுது. எத்தனை மீட்டர் போகுது? -250 மீட்டர். ஏன்னா பூமிக்குள்ளனா மைனஸ் வரும் இல்லையா? -250 மீட்டர் போகுது. எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த தரமட்டத்துலேருந்து ஆரம்பிக்காமல் 15 மீட்டர் மேலேருந்து ஆரம்பிக்குது. அப்போது 15 மீட்டர் அதில் ஆரம்பிச்சது 250 மீட்டரில் முடியுது. அப்போது முதல்ல என்ன பண்ண போகிறேன்? இந்த 0 to 250 தெரியும் இல்லையா? முதல்ல 250 மீட்ரு ப்ளஸ் இது ஒரு 15 மீட்ரு. அப்போ மொத்தம் எவ்வளோ? 265 மீட்டர். ஓகேவா? அப்புறம் எந்த ஸ்பீடில் போகுது அப்படின்னா, ஒரு மினிட்டுக்கு 5 மீட்ரு போகுது. ஒரு மினிட்டுக்கு 5 மீட்ரு போகுது. அப்போது 265 டிவைடட் பை 5. 5 5 are 25. 15 3 5 are
15:0. அப்போது 53 நிமிஷம் ஆகுது. 53 நிமிஷம் ஆகுது இங்கேருந்து இந்த -250 மீட்டர் போக. ஓகேங்களா?